The probability that at least one of A and B occur is 0.6. If A and B occur simultaneously with probability 0.2, then find P of A bar plus P of B bar. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A and B ரெண்டில் ஏதாவது ஒன்று அக்கர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா P of A அட்லீஸ்ட் அப்படின்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. அப்போ R அப்படின்னா அங்கே யூனியன். ஸோ அப்போ 0.6 P of A union B உங்களுக்கு 0.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் A and B அக்கர் சைமல்டேனியஸில் ரெண்டுமே அக்கர் ஆகிறதுக்காக சான்ஸ். ரெண்டுமே அப்படின்னா அண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆர். அண்ட் ஆர் வந்தால் இன்டர்செக்ஷன். அப்போ A இன்டர்செக்ஷன் Bனோட வேல்யூ 0.2. அதாவது நமக்கு அட்லீஸ்ட் ஆர் அப்படின்னு வந்தால் யூனியன் யூஸ் பண்ண போகிறோம். சைமல்டேனியஸ்லி அண்டு போத்து இந்த மாதிரி வேர்ட்ஸில் வந்துச்சுன்னா நம்ம இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், P of A bar ப்ளஸ் P of B bar ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூனியன் கொடுத்தாவே நம்ம அடிஷன் தியரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடிஷன் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ P of A union B ஈக்குவல் டு P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A intersection B. ஃபார்முலாவை எழுதிக்கலாம். என்ன நமக்கு தெரியுமோ அதை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணலாம். P of A union B பார்த்திங்கன்னா 0.6, அது அப்படியே எழுதிக்கலாம். P of Aவும் தெரியாது, P of Bயும் தெரியாது, அது அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் P of A intersection B பார்த்திங்கன்னா 0.2. ஸோ மைனஸ் 0.2 லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் ப்ளஸ் 0.6 ப்ளஸ் 0.2 ஈக்குவல் டு P of A ப்ளஸ் P of Bன்னு கிடைக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ P of Aவையும் P of Bயும் நம்ம ஆட் பண்ணோம்னா 0.8. பட் ஆக்சுவலாக இதை அவங்க கேட்கல. we have to find P of A bar plus P of B bar. இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். P of A bar plus P of B bar ஈக்குவல் டு P of A bar நம்ம எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் P of A அப்படின்னு எழுதலாம். இங்கே இருக்க ப்ளஸ் சைனை அப்படியே எழுதிக்கோங்க. அதே மாதிரி P of B bar எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் P of B அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த 1 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் P of A மைனஸ் P of Bன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 2 இவங்க ரெண்டு பேர்லேருந்து மைனஸை மட்டும் காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னிங்கன்னா 2 மைனஸ் P of A ப்ளஸ் P of B. மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு ஆப்போசிட் சிம்பிளாக மாறிடும். இப்போ 2 மைனஸ் P of A ப்ளஸ் P of B இதை தான் நம்ம மேலே ஃபைண்ட் பண்ணோம். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா 0.8. ஸோ இப்போ 2 அப்படின்றத we can write it as 2.00. இங்கே 0.8 இல்லை, இதை கூட நம்ம விட்டுடலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 10, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. 10 மைனஸ் 8 2, 1 மைனஸ் 0 1. ஸோ இப்போ P of A bar ப்ளஸ் P of B bar ஈக்குவல் டு 2 மைனஸ் 0.8 உங்களுக்கு 1.2ன்னு கிடைச்சது. இதை 1.20 அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.